So welcome all to the next session. 1 minute. இப்போ நீங்க என்ன ஜீனியஸ் டைப் பண்ணி எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஜீனியஸ் டைப்பை நீங்க பேஸ்ட் பண்ணுங்க உங்க சாட் பாக்ஸ்ல. என்ன ஜீனியஸ் டைப்? ஜீனியஸ் டெஸ்ட் எடுத்தீங்களா? What is your genius type? 1 minute. I'll just come online on screen. Type your genius type. Steel, Zenith. Great. So Dynamo, Nitya is Dynamo. வேற யார் எடுத்தது ஜீனியஸ் டைப் டெஸ்ட்? ஸோ 1 minute. ஸோ நான் பேசுறது கேக்குது இல்லைங்களா உங்களுக்கு? Tempo. Okay. So Karthik push Tempo Genius. Karthik Tempo Genius. வேற யார் எடுத்தீங்க? Yeah. 1 2 3 4 5 6 Tempo Genius. Ramesh Kumar Dynamo. Nitya Dynamo. Durai Dynamo. Saravanan Tempo. Tyson Karthik Tempo. Tyson என்ன சார்? ஏன் டைசன் கார்த்திக்னு வச்சிருக்கீங்க? டைசன் ஐ திங்க் இட்ஸ் a Chinese name. Yeah. So அந்த ஜீனியஸ் டைப்பை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் ஃபுல் ஸ்கிரீன் போட்டு ஸோ ஏன் இந்த ஜீனியஸ் டெஸ்ட் நான் எடுக்க சொன்னேன் அப்படின்னா, ஸோ ஆல் குட் மார்னிங். யார் இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் யார் இருக்கீங்கன்னு பார்க்குறேன் நான். ஓகே. ஸோ ஹலோ பன்னீர், குட் மார்னிங். ஹலோ எம்எம்ஜி சார், ஹாய் பாரதி, ஹாய் மேனகா மார்க்கெட்டிங், ஹாய் ரமேஷ், ஹாய் சதீஷ், ஹாய் சரவணன். சரவணன் முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சரவணன். எந்த சரவணன் ஹெல்ப் பண்ணீங்கன்னு தெரியல, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ சரவணன். ப்ளீஸ் டைப் கிளாப் ஃபார் சரவணன். ஏன்னா அவர் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாரு, நான் பார்த்துருந்தேன். ஓகே. ஹாய் சதீஷ், ஹாய் சுப்பிரமணியன். ஸோ ஹாய் Zenith. Please come on camera first 10 minutes. Please come on camera. ஸோ எப்படி இருந்தது இந்த? ஹாய் நித்யா. ஹாய் ரமேஷ். ஸோ கேன் யூ கம்ப்ளீட் எக்ஸசைஸ் எல்லாம் முடிஞ்சதா? ரமேஷ், சரவணன், ஸ்ரீனிவாசன் சார் முடிக்க முடிஞ்சதா உங்களால? இப்படியா காட்டுங்க. ஸோ ஹாய் பன்னீர், ஒரு 26 பேர் வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஜீனியஸ் டைப்லாம் நான் ஏன் உங்களுக்கு இந்த ஜீனியஸ் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தேன்னா ஒரு ரீசன் இருக்கு. நீங்க ஆஃபர் கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஒரு 6 7 பேர் ஆஃபர் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த ஆஃபர் வந்து உங்க ஜீனியஸ் டைப்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஓகே. அப்புறம் ஒரு புக் ஒன்று இருக்கு, இக்கிகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. ஓகே, அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு போடுறேன், இல்லை கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. இக்கிகாய்ன்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல வந்து ஒரு டயக்ராம் இருக்கு. யாருக்கு? தட்ஸ் ஓகே கார்த்திக். ஓகே, தட்ஸ் ஓகே. அது வந்து நீங்க வந்து சைட் கான்ஃபிக்ல போயிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணணும். பட் அது சேஞ்ச் பண்ண முடியலன்னா பரவாயில்ல. ஓகே, எது முக்கியமோ உங்க ஆஃபர் தான் முக்கியம். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு இந்த ஜீனியஸ் டைப் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டைனமோ, டெம்போ, பிளேஸ் அண்ட் ஸ்டீல். டைனமோ பீப்புள் வந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட், அந்த ஜீனியஸ் டைப் எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கும். ஸோ டைனமோனா என்ன? டைனமோனா நீங்க ஒரு கிரியேட்டிவ் பர்சன். நானும் ஒரு டைனமோ ஜீனியஸ் தான். வி லவ் டு கிரியேட் திங்ஸ்.
நம்ம புதுசு புதுசா கிரியேட் பண்ணிட்டே இருப்போம், அங்கதான் நம்மளுக்கு சாட்டிஸ்பாக்சனும் கிடைக்கும். பட் நம்ம வந்து அதை கிரியேட் பண்ணிட்டே இருக்கும்போது தவிர ஒன்னு முடிக்க மாட்டோம். ஓகே, இப்பதான் தமிழ்ல பண்ணிட்டு இருக்கேன், அதுக்குள்ள நான் வந்து எந்த கண்ட்ரியில போய் லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரிதான் நம்ம வந்து வி கீப் ஆன் கிரியேட்டிங் ஸ்டஃப். ஓகே, டைனமோ எல்லாம் டைப் வாய் நீங்க கிரியேட் பண்ணிட்டே இருப்பீங்களா? ஓகே, ஒரு கிரியேட் பண்றது அதை முடிக்கிறதுக்குள்ள அடுத்து கிரியேட் பண்றதுக்கு போயிடுவீங்க அப்படின்னா யூ ஆர் அ கிரியேட்டிவ் பர்சன். ஓகே, அதுதான் டைனமோ ஜீனியஸ். டைனமோட ஆப்போசிட் தான் வந்து டெம்போ. எத்தனை பேர் டெம்போ ஜீனியஸ்? ஐ திங்க் சார் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு கடைசியா வரலாம் சார். டெக்னிக்கல் நீங்க எப்ப வேணா எப்படி வேணா பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பட் இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கிரைன்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ டெம்போ ஜீனியஸ் சரவணன், கைசன் கார்த்திக், நீங்க எல்லாம் டெம்போ இல்லையா? டெம்போனா என்னன்னு, நீங்க ஈஸியா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க, பட் யூ ஆர் த கிரேட் ஃபினிஷர்ஸ். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண விஷயத்த உங்ககிட்ட கொடுத்தோம் அப்படின்னா யூ லவ் ஃபினிஷிங் ஸ்டஃப். கரெக்ட்? இஸ் இட்? நீங்க யூ லவ் ஃபினிஷிங் ஸ்டஃப், கரெக்டா? யாரு? ஜீனத். ஜீனத் இல்ல, யார் டெம்போ? சரவணன். ஓகே, ஸோ இந்த டைனமோக்கு ஆப்போசிட் தான் டெம்போ. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா அந்த கம்பெனி எந்த அளவுக்கு சூப்பரா ஒர்க் ஆகும். என் கம்பெனில ஒரு டெம்போ ஜீனியஸ் இல்ல, என் டீம்ல ஒரு டெம்போ ஜீனியஸ் இருந்தாங்க அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்றதை அவங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் எடுப்பேன். நம்ம வந்து டைனமோல வந்து எல்லாமே நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்புறம் பிளேஸ் ஜீனியஸ். பிளேஸ் ஜீனியஸ் யாரா பிளேஸ் இருக்கீங்களா? anyone is blaze genius? Blaze genius are people person. Okay, they love talking to people. ஓகே, அவங்க வந்து ஒரு மேனேஜர் பொசிஷன்ல இருப்பாங்க, இல்ல ஒரு கஸ்டமர் சப்போர்ட்ல இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பீப்புள் மேனேஜ்மெண்ட். அவங்க வந்து எப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு 100 பேர்கிட்ட பேசினா கூட அவங்களுக்கு அந்த எனர்ஜி குறையவே குறையாது, எனர்ஜி அதிகமாகி வருவாங்க வீட்டுக்கு. ஆனா ஒரு டைனமோ பர்சன் அந்த வேலையை பண்ணாங்க அப்படின்னா இட் டேக்ஸ் அவே த எனர்ஜி. நான் ஒரு டைனமோ. ஓகே, ஐ டோன்ட் லைக் காலிங் பீப்புள். ஓகே, நிறைய பேசுறதுக்கு பிடிக்காது, அதனால தான் என்னோட எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு. ஸோ பிளேஸ் ஜீனியஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க செஷன் எடுத்தாங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் எடுப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு பீப்புளை பார்க்கறதுக்கு பிடிக்கும். ஸோ யாராவது பிளேஸ் இருந்தீங்கன்னா யூ ஜஸ்ட் அக்ரி டு திஸ் யூசிங் ஹாட்ஸ்பாட் தட் 2 வீக். ஓகே மேடம், உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் கிடைக்கும், ரெக்கார்டிங் குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க அதை போய் பார்த்துக்கலாம். இட்ஸ் ஓகே. ஸ்டீல் ஜீனியஸ். ஸ்டீல் ஜீனியஸ் யாராவது ஸ்டீல் இருக்கீங்களா? யார் ஸ்டீல்? ஜீனத். உங்க கிச்சன் எப்பயுமே கரெக்டா அந்த உப்பு எங்க இருக்கோ அதே இடத்துல தான் இருக்கணும், கரெக்டா? யூ லவ் ஃபாலோயிங் த ப்ராசஸ். ஜீனத், இஃப் யூ அக்ரி தட் உங்க வீட்டுல எல்லாம் எடுத்த இடத்துல அது அப்படிதான் இருக்கணும். ஓகே, அப்படி அந்த மாதிரி நீங்க ஆளா இருந்தா நீங்க டைப் வாய். ஸோ யூ ஆர் அ ஸ்டீல் ஜீனியஸ் அப்படின்னா யூ லவ் ஃபாலோயிங் த ப்ராசஸஸ். இந்த ஸ்ப்ரெட் ஷீட்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டேட்டாவை பார்க்கறதுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுல உங்க கிச்சன் அப்படிதான் இருக்கணும். ஓகே, இப்போ நீங்க ஜென்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ், அந்த டேட்டா இதெல்லாம் அனலைஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் ஸ்டீல் ஜீனியஸ். ஓகே, இது எல்லாமே வந்து இதோட ஆப்போசிட் கிடையாது, இதோட ஆப்போசிட் கிடையாது. பட் இந்த 4 பேரும் வந்து ஒரு டீம்ல முக்கியம், ஒரு ஒரு ஆஃபீஸ்ல முக்கியம். ஓகே, அப்பதான் வந்து அந்த ப்ராடக்டை ஈஸியா கொண்டு போக முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ஜீனியஸ் டெஸ்ட். இப்போ நீங்க என்ன ஜீனியஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூ ட்ரை டு ஒர்க் வித் அதர் ஜீனியஸ். அப்புறம் அந்த ஆஃபர் கிரியேட் பண்ண பாத்தீங்களா? அந்த ஆஃபர் கிரியேட் பண்ணது வந்து இட் ஷுட் அலைன் வெல் வித் யுவர் ஜீனியஸ் டைப் அண்ட் ஐடென்டிட்டி. ஓகே, அதுக்காக தான் நான் அதை எடுக்க சொல்றது. ஓகே, வி ஹேவ் 36 பீப்புள். நம்ம ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த டெக்னிக்கல் ஸ்டஃப் வந்து உங்களால பண்ண முடியல அப்படின்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து இங்க வந்து ஒரு நெட்வொர்க்கிங் ஆக்டிவிட்டி பண்ணலாம். நெட்வொர்க்கிங் ஆக்டிவிட்டினா என்னன்னா, இப்போ வந்து உங்க எல்லாரையுமே வந்து ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, 10 o'clock ஆகுது இல்லைங்களா? டைம் என்னன்னு பாக்குறாங்க. உங்க எல்லாரையும் வந்து ஒரு 3 பேரா வந்து ஒரு பிரேக் அவுட் ரூம்ல நான் வந்து உங்களை அசைன் பண்றேன். நீங்க அங்க போயிட்டு நீங்க என்ன டைப் ஆஃப் ஜீனியஸ். ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் 2 more minutes. இன்னைக்கு ஒரு 1.5 hours ஆக போகுது, தட்ஸ் ஓகே. ஏன்னா if you want to do good work we have to put in the time. ஓகே, நீங்க இருப்பீங்கல்ல? ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இப்போ வந்து இந்த குரூப்ல இருக்கிறவங்க யார் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. எல்லாருமே உங்க சிட்டிலேயே யாராவது ஒருத்தவங்க இருக்கலாம்.
ஓகே, அதுக்கு நீங்க போய் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கோங்க. நீங்க என்ன ஜீனியஸ் டைப்னு சொல்லுங்க. ஒரு பிரேக் அவுட் ரூம் இருக்க போகுது இப்போ. ஓகே, ஒரு 3 பேர் 4 பேரா நான் வந்து அந்த பிரேக் அவுட் ரூம பிரிக்க போறேன். 7 மினிட்ஸ்க்கு அந்த பிரேக் அவுட் ரூம் இருக்க போகுது. உங்களால பண்ண முடிஞ்சுதா? இந்த எக்ஸர்சைஸ்லாம் ஈஸியா இருந்துச்சா? அவங்க எந்த ஸ்டெப்ல இருக்காங்க? ஃபார் ஒரு இதுக்கு வந்து நீங்க லிசன் பண்ணணும். நீங்க பேசுறதுக்கு பதிலா நீங்க லிசன் பண்ணுங்க. அந்த எந்த ஸ்டெப்ல இருக்காங்க, என்ன ஜீனியஸ் டைப், அவங்க என்ன ரீசன்க்காக ஜாயின் பண்ணாங்க, ஜஸ்ட் ஒரு அறிமுகமாயிக்கோங்க. ஓகே, இதுக்காக தான் இந்த இது. நீங்க அந்த குரூப்ல அவங்க மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இவங்க தான் ரெஃபர் பண்றாங்க. இது ஒரு சின்ன நெட்வொர்க்கிங் ஆக்டிவிட்டி. நம்ம பிசிக்கலா இத மீட் பண்றோம் அப்படின்னா, இந்த நெட்வொர்க்கிங் நடக்கும். பட் ஆன்லைன்ல வந்து இது நடக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த நெட்வொர்க்கிங் ஆக்டிவிட்டி. நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்றேன். இஸ் இட் கிளியர்? போலாமா? இந்த எக்ஸர்சைஸ் பண்ணலாமா? ஸோ 39 40 பேர் இருக்கீங்க. ஸோ 4 பேரா வந்து உங்களுக்கு நான் அசைன் பண்றேன். இஸ் இட் கிளியர்? டைப் சி. யா. ஸோ நான் இப்போ அசைன் பண்ண போறேன். ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரியல. இருங்க, லாஸ்ட் டைம் வந்து பண்ண முடியல. பிரேக் இருக்கு. ஓகே. நான் வந்து ஒரு 10 பேக்ரவுண்ட் குரூப் ஓபன் பண்றேன். போய் உங்களோட ஜீனியஸ் டைப் என்ன? உங்களோட ஜீனியஸ் டைப் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுங்க. அந்த அங்க என்ன கான்வர்சேஷன் நடக்கும் நீங்க சொல்ல முடியாது. ஓகே, உங்களை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே. பிளஸ் ஒரு ஹெல்ப். இன்னைக்கு நம்ம இங்க இருந்து வெளியில போறோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சிருக்கணும் இங்க. ஓகே. ஸோ அதுக்காக தான் இது. அசைன் ஆட்டோமேட்டிக்கலி லெட் பார்ட்டிசிபென்ட் சூஸ் த ரூம். நோ, 3 பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன டைம்னு வரல. ஓகே, ஒரு 7 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ 10:03 ஆகுது. 10:10க்கு மறுபடியும் இங்க வரலாம். சரிங்களா? கிரியேட்.
சொல்லுங்க சார். என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? எக்ஸலன்ட். ஹாய் கௌரி, ஹவ் எக்ஸலன்ட் அகாடமி. ஏதோ ஹெல்ப்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க, அதுதான் வந்துடுவேன் இங்க. ஹலோ. சொல்லுங்க. என்ன நான் ப்ராப்ளம்? எப்படி குரூப்ல ஜாயின் பண்றதுன்னு தெரியல, அதனால தான் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஜாயிண்ட்ல தான் இருக்கீங்க, பட் ஆனா வந்து வேற யாரும் கௌரி ராசு கிட்ட நீங்க பேசலாம் இப்போ. சரிங்களா? சரிங்க சார். ஆ, ஓகே. ஆ, பேசுங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.
இப்ப என்னால உங்களால என்ன கேட்க முடியுது இல்லையா? பார்க்க முடியுதா? நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இத நம்ம நேர்ல பண்ணா எப்படி இருக்கும்? ஓகே. இத நம்ம நேர்ல மீட் பண்ணி பண்ணா எப்படி இருக்கும்? சோ அதுக்காக தான் வந்து இந்த இந்த ஜேர்னி இங்க முடிய போறது கிடையாது. ஓகே. சோ இதுக்கப்புறம் 6 வாரம் நம்ம ஒண்ணா டிராவல் பண்ண போறோம். அதுக்கு பேர் எல்எம்எஃப் பிரீமியம். நம்ம நேர்ல சென்னையிலயும் மீட் பண்ண போறோம். ஜூன் 9. ஓகே. இந்த மாதிரி மீட் பண்ணி பேச போறோம். அங்க என்ன டைப் ஆஃப் கான்வர்சேஷன் நடக்கும்? ஓகே. கிளியரா? வாய்ஸ் கிளியர் இல்லையா? வாய்ஸ் கிளியர் இல்ல இப்போ? யா. சோ இத நம்ம நேர்ல பண்ணா எப்படி இருக்கும்? ஹவ் எக்ஸைட்டட் இட் வில் பி இந்த குரூப். சோ அதுக்காக தான் என்கிட்ட வந்து இதுக்கப்புறம் வந்து உங்களை கொண்டு போறதுக்கு ஒரு 6 வீக்ஸ் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கு பேர் எல்எம்எஃப் பிரீமியம். அங்க வந்து அந்த ப்ரோக்ராம் முடியறதுக்கு முன்னாடி நம்ம சென்னையில மீட் பண்ணுவோம். அங்க வந்து நான் உங்களுக்கு இங்க பண்ண முடியாத விஷயத்த அங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓகே. இந்த மீடியம்க்கான லிமிடேஷன் எனக்கு தெரியும். இங்க என்ன பண்ண முடியும், இங்க என்ன பண்ண முடியாதுன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. சோ இங்க பாத்தீங்கன்னா 158 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்களே, ஏன் 37 பேர் தான் 3வது நாள் இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு வேலை இருக்கு, அந்த ரீசன் எல்லாம் கிடையாது. தேர் ஜஸ்ட் சிம்பிளி நாட் இன்ட்ரெஸ்டட். பட் ஆனா நீங்க நேர்ல வந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு அன்னைக்கு காலையில இருந்து ஈவினிங்குள்ள எல்லாமே முடிச்சிடலாம். ஓகே. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த செஷன் இருக்கு. ஸோ அதை பார்த்து அதோட டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஆல்ரெடி வந்துச்சா உங்களுக்கு? அந்த எல்எம்எஃப் இக்னைட் ஈவெண்ட் பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி வந்துச்சா? அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த செஷன் முடிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த செஷன் முடிக்கும் போது சொல்றேன். அது ஏன் அந்த செஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பிரீமியம் நான் கண்டக்ட் பண்றேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம செஷனுக்குள்ள போலாம். ஓகே. ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் ஃபோக்கஸ் மோட். ஓகே. இந்த 38 பேர், ஓகே, இந்த 38 பேர் வந்து இந்த மாதிரி 38 பேர் தான் வெளியில இருக்க போறாங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ உங்க உங்க எல்லார் கையிலயும் நான் வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்க போறேன். அதாவது நீங்க எழுதுனீங்களே ஆஃபர் இஸ் த பேசிக். அதாவது அந்த ஆஃபர் தான் பேசிக்ஸ் டு அட்ராக்ட் த கிளைண்ட்ஸ். அது நேற்று நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தேன். ஓகே. அந்த ஆஃபர் நீங்க எப்படி எழுதுறீங்க அத ஓகே. நான் வந்து ஐ ஸ்டார்ட் த ஃபோக்கஸ் மோட். ஏன்னா உங்க அட்டென்ஷன் இங்க இருக்கணும். யா, ஐ ஹேவ் ஸ்டார்ட் த ஃபோக்கஸ் மோட். ஓகே. இப்போ யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க இங்க வந்து யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ். ஓகே. இப்போ நேத்து நிறைய பேர் ஆஃபர் எழுதிருந்தீங்க இல்லையா? ஓகே. அந்த ஆஃபர் வந்து நான் வந்து இங்க இங்க எழுதியிருக்கேன். அதாவது நீங்க அதை எழுதின ஆஃபரை மேல எழுதியிருக்கேன். அதை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் பெட்டர் ஆக்கி கீழே எழுதியிருக்கேன். இப்போ நான் ரெண்டுத்தையும் நான் படிக்க போறேன். நீங்க வந்து இது ரெட்ல இருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா 1 டைப் பண்ணுவீங்க. சரிங்களா? இந்த கிரீன்ல இருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா 2 டைப் பண்ணுவீங்க. இல்லப்பா எனக்கு எதுவுமே புரியல, எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னா N டைப் பண்ணுவீங்க. கிளியர்? இந்த 38 பேரும் நீங்க டைப் பண்ண போறீங்க. சரிங்களா? ரெட்ல இருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா 1, கிரீன்ல இருக்கிறது புரிஞ்சதுன்னா 2, எதுவுமே புரியலன்னா N. கிளியர்? டைப் சி ஃபார் கிளியர். டைப் சி ஃபார் கிளியர். எல்லாருமே டைப் பண்ணும். ஏன்னா இது ஒரு ரீசனுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்றோம். இதை லைவ்ல மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ பயோ ஹீலர் நீங்க இருக்கீங்களா? பயோ ஹீலர் biohealer.in நீங்க இந்த ஆஃபர் எழுதிருக்கீங்க. ஓகே. ப்ளீஸ் டைப் கிளாப் ஃபார் பயோ ஹீலர். அவர் அழகா அதை எழுதியிருக்காரு. ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் தான் பண்ணாரு. அவர் கரெக்டா அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ப்ளீஸ் டைப் கிளாப் ஃபார் பயோ ஹீலர். பயோ ஹீலர் இதுதான் எழுதியிருக்காரு. We help people to reverse their lifestyle diseases like diabetes, BP, thyroid, PCOD within 3 months with our fail-proof biohealing framework without breaking your bank. இதுதான் பயோஹீலர் எழுதின ஆஃபர். அது ஜஸ்ட் நான் ரீரைட் பண்ணியிருக்கேன். We help senior citizens to reverse their diabetes in just 90 days using our biostyle healing framework without depending on Western medicines. 1 or 2 or N. 1 or 2 or N. உங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னாலும் N டைப் பண்ணுங்க. ஏன்னா இங்க இருக்கிற 38 பேர் மெஜாரிட்டி என்ன டைப் பண்றாங்கன்னு பாருங்க. ஏன் 2 டைப் பண்றாங்க? என்கிட்ட என்ன மேஜிக் இருக்கு? எந்த மேஜிக்கும் கிடையாது. ஓகே.
பயோஹீலர் என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணீங்கன்னா, வி ஹெல்ப் பீப்புள் அப்படின்னு பீப்புள்ன்றது எல்லாரையும் நான் நேற்று சொல்லியிருந்தேன். இஃப் யூ டார்கெட் எவ்ரி ஒன், உங்களுக்கு வந்து பயோஹீலர் உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் தேவை. கரெக்ட்டுங்களா? நீங்க இப்படி வந்து பீப்புள்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது வந்து அப்படி அப்படி ஒர்க் ஆகுறது கிடையாது. த மோர் ஸ்பெசிபிக் யூ கோ, த பெட்டர் த ரிசல்ட்ஸ். நான் சீனியர் சிட்டிசன்ஸ் மாத்தினேன், அவ்வளவுதான். அந்த சின்ன எலிமெண்ட் இங்க ஆட் பண்ணேன். சரிங்களா? அப்புறம் நீங்க எல்லா டிசீஸையும் டார்கெட் பண்றீங்க. டயபெட்டிஸ், பிபி, தைராய்டு, பிசிஓடி. ஓகே, நீங்க வந்து மெஜாரிட்டி உங்களுக்கு யார் வந்து என்ன டிசீஸ் உங்களால கியூர் பண்ண முடியும் அதை மட்டும் போடுங்க. ஸோ அதை போடும்போது எல்லாருமே டூன்னு சொல்லிட்டு டைப் பண்றாங்க பாத்தீங்களா? ஓகே, அதனால்தான் அந்த ஃபார்முலாவை எக்ஸாக்டா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்றது. ஸோ மார்க்கெட் வந்து இதுக்கு தான் கனெக்ட் ஆவாங்க. த மோர் ஸ்பெசிபிக் த சீனியர் சிட்டிசன்ஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ரிவர்ஸ் தேர் அதை சிம்பிள் ஆக்கியிருக்கேன். டயபெட்டிஸ் மட்டும் போட்டிருக்கேன். அது நீங்க யூஸ் பண்ண அதே ஃப்ரேம்வொர்க் தான் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். பயோ ஹீலிங் ஃப்ரேம்வொர்க் போட்டிருக்கீங்கன்னா பயோ ஸ்டைல் ஃப்ரேம்வொர்க், லைஃப் ஸ்டைல், பயோ ஸ்டைல். ஸோ அதனால பயோ ஸ்டைல் போட்டிருக்கேன். அதனால தான் இட் இஸ் அப்பீலிங். ஓகே, கிளியர்? ஸோ மெஜாரிட்டி டூ தானே. யாராவது ஒன் டைப் பண்ணியிருக்கீங்களா? ஸோ ஒரே ஒருத்தர் சரவணன் குமார் மட்டும் தான் ஒன் டைப் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம என்ன இங்க பார்க்கணும்னா, மெஜாரிட்டி ஆடியன்ஸ் எதுக்கு கனெக்ட் ஆகுறாங்க, அது ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அங்க இருந்து நீங்க எடுத்து யூ இம்ப்ரூவ் இட் ஃப்ரம் தேர். ஓகே, ஸோ ரெண்டாவது ஆஃபர் சாய் பவர்கன், யூ ஆர் ஹியர். நீங்க மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சாய் பவர்கன் நீங்க எழுதின ஆஃபருக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க, மத்தவங்க பண்ணட்டும். ஓகே, சாய் பவர்கன் என்ன எழுதியிருக்காருன்னா, we help construction owners to give best electrical panel to their clients through our manufacturing art protected panel. இதுதான் சாய் பவர்கன் எழுதியிருக்காரு. I have rewritten as, we help small scale builders to reduce their electrical panel installation cost by 3 times using our arc protection technology without relying on cheap quality panels. 1 or 2 or n? 1 or 2 or n? 1 or 2 or n? கிளாப் அப்புறம் பண்ணலாம் சார். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இப்போ மெஜாரிட்டி வந்து ஒரு 18 பேர், 38ல 18 பேர் வந்து 2 டைப் பண்றீங்க, 20 2 டைப் பண்றீங்க. ஏன்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, வி ஹெல்ப், நேற்று சொன்ன ஐ ஹெல்ப் யூ டு கோ ஃப்ரம் சென்னை டு பெங்களூர் மாதிரி தான் இந்த ஆஃபர் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அந்த ஃபார்முலாவை நீங்க போய் படிக்கவே இல்லை. அந்த ஃபார்முலாவை பத்தி நீங்க அந்த ஃபார்முலாவை ரீரைட் பண்ணவே இல்லை. நான் அந்த ஃபார்முலா வழியா ரீரைட் பண்ணேன். இதே ஆஃபர் தான் நான் இங்க ரீரைட் பண்ணி ஸ்மால் ஸ்கேல் பில்டர்ஸ், உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர்ஸ் இல்ல, ஸ்மால் ஸ்கேலா, மீடியம் ஸ்கேலா, லார்ஜ் ஸ்கேலா, நீங்க உட்காந்து யோசிங்க. உங்களோட உங்களோட கஸ்டமர் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா தெரியும். பிரஸ்டீஜும் பில்டர்ஸ் தான். ஓகே, இங்க இருக்கிற ஹோம் ரெசிடென்ஷியல் ஓனர்ஸும் பில்டர்ஸ் தான். எந்த பில்டருக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ண போறீங்க அதை போடுங்க. ரெசிடென்ஷியல் பில்டர்ஸா, அந்த பில்டர்ஸ் போட்டீங்கன்னா அவங்க மட்டும் வருவாங்க. ஓகே, ஸோ உங்க ஜீனியஸ் டைப் என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகே, உங்க ஐடென்டிட்டி என்னன்னு தெரியாது, நீங்க எந்த ஊருன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் சும்மா இந்த ஆஃபரை மட்டும் வச்சு ரீரைட் பண்ணதால ஸோ மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா 2 தான். ஸோ அதனால இந்த ஆஃபர் வந்து நீங்க எடுத்து யூ மேக் இட் பெட்டர் பேஸ்ட் ஆன் யுவர் ஜீனியஸ் டைப் அண்ட் ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ இன்னொருத்தவங்க வந்து பியூட்டி பார்லர், ஐ திங்க் சரவணன் நினைக்கிறேன் இந்த ஆஃபர் இது. We provide all kinds of makeup services to enhance your natural beauty at your special day. Make your big dreams memorable. Join us. இதான் சரவணன் எழுதியிருக்காரு. We help bride to bees look amazing on their wedding day using our miracle makeup system without using cosmetic products. 1 or 2 or n? ஸோ சரவணன், நீங்க வந்து ஆக்சுவலா இது வந்து ஐ ஹெல்ப் யூ டு கோ ஃப்ரம் சென்னை டு பெங்களூர் மாதிரி தான் இருக்கு இந்த ஆஃபரும். நீங்க வந்து அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணல. உங்க பிரைட் டு பீஸ் தான் உங்களோட டார்கெட் செக்மெண்டா இருக்கும். ஏன்னா அவங்க தான் நிறைய செலவு பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் நான் எழுதியிருந்தேன். பட் ஆனா நீங்க வந்து எந்த செக்மெண்ட்னு தெளிவா பண்ணிட்டு அதை இங்க போடுங்க. ஸ்பெசிஃபிக்கா பிரைட்ஸா, குரூம்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போடுங்க. அதுதான் ஒர்க் ஆகும். அந்த டார்கெட் செக்மெண்ட் ரீச் ஆகும்போது அதுதான் ரீச் ஆகும். ஸோ இப்போ பாத்தீங்களா, இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது என்கிட்ட எந்த மேஜிக்கும் இல்லை சார். நான் வந்து அந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுவேன், அவ்வளவுதான். ஓகே, அந்த புக்கை படிங்க, 100 million offers by அலெக்ஸ் ஹோமோசி. அந்த ஃபார்முலாவை பாருங்க. நீங்க வந்து அதுக்கேத்த மாதிரி உங்க ஆஃபரை உட்காந்து, ஐ சஜஸ்ட் டு கெட் அப் அட் 5 o'clock. 5 மணிக்கு காலையில எந்திரிச்சு உங்க மைண்ட் கிளீனா இருக்கும் போது அந்த ஆஃபர் எழுதும். இக்கிகைன்னு ஒரு புக் இருக்கு. அந்த இக்கிகை புக்ல வந்து ஒரு டயக்ராம் இருக்கும். நான் அந்த டயக்ராம் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஓகே, அந்த டயக்ராமை பார்த்துட்டு அந்த இக்கிகைன்ற பிளேஸ்ல வந்து உங்க ஆஃபர் வருதான்னு பாருங்க. டெஃபினெட்லி இட் வில் ஒர்க் அவுட். ஸோ நான் எழுதின ஆஃபர் ஏன் வந்து நிறைய பேருக்கு இங்க புரியுது, பிடிக்குது அப்படின்னா, ஐ மேக் இட் சிம்பிள்.
Simplicity works. Type SW. Simplicity works. I just made it simple. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து இட்ஸ் கமிங் லைக் ஐ ஹெல்ப் யூ டு கோ ஃப்ரம் சென்னை டு பெங்களூர். அதை வந்து நான் இப்படி BMW அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இங்க மாத்திருக்கேன். அவ்வளவுதான். அது மட்டும் தான் நான் பண்ணிருக்கேன். ஓகே. அப்புறம் இங்க வந்து டயபெட்டிஸ், பிபி, தைராய்டு, பிசிஓடி எப்பயுமே வந்து 3 இதுக்கு மேல கம்யூனிகேட் பண்ணாதீங்க. டயபெட்டிஸ், பிபி அண்ட் தைராய்டு. ஹியூமன் பிரெயின் cannot perceive more than 3 items at a time. ஓகே. 3க்கு மேல போடாதீங்க. மேக்சிமம் 3 இல்ல 1 இல்ல 2 அவ்வளவுதான். இந்த மாதிரி 3 போடாதீங்க. ஓகே. அதனாலதான் நான் சிம்பிளா போடும்போது நிறைய பேர் கனெக்ட் ஆனாங்க. ஓகே. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. மேக் தட் ஆஃபர் வெரி வெரி சிம்பிள். The more simple it is, the more specific it is, the more clients you have. நான் இந்த மாதிரி நான் ஆஃபர் எழுதி இருந்தேன் அப்படின்னா இங்க 158 பேர் வந்திருக்க மாட்டாங்க. வெறும் 50 பேர் தான் வந்திருப்பாங்க. ஓகே. So is it clear? Type C for clear. So ஆஃபர் தான் சார் பேசிக்ஸ். அதுதான் பேசிக்ஸ். உங்க பிசினஸோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தான் இருக்கும். ஸோ நீங்க தான் எலக்ட்ரிக் பேனலா என்ன பிசினஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆஃபரை ரொம்ப அப்பீலிங்கா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு டார்கெட் செக்மெண்ட்டுக்கு போடுங்க. எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அதிகமா இருக்கும். சரிங்களா? ஸோ ஐ எம் சேயிங் திஸ் அகைன் அண்ட் அகைன். எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் அதிகமா வருவாங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து டெக்னிக்கல் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்க போகுது. பட் நான் முன்னாடியே சொல்றேன், இதுதான் பண்ண போறோம். லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செட்டப் பண்ண போறோம். we are going to complete the head section with offer, outcome and video. ஓகே. இதை 3த்தையும் முடிக்க போறோம். அப்புறம் வந்து we are going to create a logo. உங்க போட்டோவோட வர சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த லோகோவை கிரியேட் பண்ணணும். அந்த லோகோவை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப் ஃபைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் வந்து அதான் ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப் ஃபைல்ஸ் இதுதான் பண்ண போறோம் டெக்னிக்கல். ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இப்போ. ஓகே. ஆஃபர். நேற்று ஆஃபர் எழுதணும் இல்லையா? இப்போ நான் என்னோட வெப்சைட் ஓபன் பண்றேன். ஜெகன் கிரிஷ் ஏதோ ஒரு வெப்சைட் ஓபன் பண்றேன். டாக்டர் மீனாட்சி எம்டி. ஓகே. இந்த வெப்சைட் ஓபன் பண்றேன். ஓகே. இவங்க ஒரு டாக்டர் பேஸ்ட் அவுட் ஆஃப் டெல்லி. இவங்க என்னோட சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆஃபர் எப்பயுமே கீழே வரும். நம்ம இப்ப எழுதணும் இல்லையா? எவ்ரி ப்ராடக்ட் அண்ட் எவ்ரி சர்வீஸ் இன் திஸ் வேர்ல்ட் ஹேஸ் அன் ஆஃபர். அந்த ஆஃபர் கீழே வரும். ஓகே. மேல வர்றது தான் அவுட்கம். ஓகே. இந்த ஆஃபர் வந்து கீழே வரும், அவுட்கம் வந்து மேல வரும். முதல்லயே வரும். ஏன் அவுட்கம் மேல போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நம்ம எவ்வளவுதான் பெரிய ஆளு, எவ்வளவுதான் no matter how great we are in our country, our state, our city, people don't care. பீப்புளுக்கு வந்து மக்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் அவங்க முதல்ல படிக்கணும். அதுதான் அவுட்கம், அதுதான் ரிசல்ட்ஸ். ஓகே. உங்க ப்ராடக்டால உங்க சர்வீஸால உங்க கஸ்டமருக்கு என்ன கிடைக்குமோ அதை தான் நீங்க மேல போடணும். அதுதான் அவுட்கம். ஓகே. சி டைப் சி ஃபார் கிளியர். உங்க ப்ராடக்டால உங்க ஆஃபரால உங்க சர்வீஸால உங்க கஸ்டமருக்கு என்ன கிடைக்கும் அதை தான் தெளிவா மேல போடணும். அதுதான் அவுட்கம். ஆஃபர் எழுதுறது தான் இருக்கிறதுலே கஷ்டம். ஆஃபரை தெளிவா எழுதிட்டீங்க அப்படின்னா அவுட்கம் எழுதுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே. எவ்ரி ஆஃபர் ஹேஸ் அன் அவுட்கம். ஒரு கிளியர் அவுட்கம் இருக்கும். நான் உங்களுக்கு அது சிம்பிளா நான் சொல்றேனே, சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது எப்படி எழுதுறது, இந்த ஃபார்முலா எல்லாம் இருக்கும். அந்த டே 3ல இருக்கும். ஓகேங்களா? வாட் ரிசல்ட்ஸ் அவுட்கம்ஸ் யுவர் கிளைண்ட்ஸ் யூ கெட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஆஃபர். அதுதான் அவுட்கம். அதுதான் மேல போடணும். அது மேல போடுறதுக்கான ரீசன் இருக்கு. ஓகே. இதுதான் ஒரு ஆஃபர். ஐ ஹெல்ப் யூ டு கோ ஃப்ரம் சென்னை டு பெங்களூர் மாதிரி ஐ ஹெல்ப் யூ டு ஐ டூ பிசிக்கல் ட்ரைனிங்ன்றது ஆஃபர். இந்த ஆஃபரால அந்த கிளைண்ட்டுக்கு என்ன கிடைக்கும்? ஐ ஹெல்ப் ஒர்க்கிங் மாம்ஸ் டு கெட் ஃபிட் நேச்சுரலி ஆஃப்டர் பிரெக்னன்சி. ஓகே. கெட் ஃபிட் நேச்சுரலி இஸ் த அவுட்கம் ஆஃப் பிசிக்கல் ட்ரைனிங். கிரியேட். இஸ் இட் கரெக்ட்? Get fit naturally is the outcome of physical training. Okay. So I do digital marketing for hotels. இது ஆஃபர். ஓகே. இதோட அவுட்கம் என்னவா இருக்க முடியும்? இதனால என்ன ரிசல்ட் அந்த கிளைண்ட்டுக்கு கிடைக்கும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கால? I help hotels to fill out their rooms before 9 AM every day. இதுதான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் ஹோட்டல்ஸ் கூட அவுட்கமா இருக்க முடியும். They will fill out their rooms every day before 9 AM. So this is the outcome of that offer. So I help people to create a website. That is what I'm doing here. I help people to create a website. I help small business owners to triple their sales using a website. இதுதான் small business owners to triple their sales தான் outcome.
the result my clients get because of this offer. Clear? இப்போ இத மட்டும் இந்த அவுட்கம் மட்டும் போடுங்க. ட்ரிபிள் யுவர் சேல்ஸ் யூசிங் மை சிஸ்டம். அததான் ஃபர்ஸ்ட் போடணும். இந்த ஹெல்ப் இருக்கு இல்லையா, இந்த ஐ ஹெல்ப்பை வந்து லேர்ன் மாத்தினீங்கன்னா உங்களோட அவுட்கம் கிடைக்கும். Learn to triple your sales using my LMF system. Okay. Learn to fill out their rooms before 9 a.m. using our digital marketing service. Okay. Learn to get fit naturally after pregnancy using our fitness program. இப்படிதான் அந்த அவுட்கம் கிரியேட் பண்ணும். ஓகே, நான் இந்த ஆஃபருக்கு சொல்றேனே, பிரைட் டு பீஸ் இல்ல, லேர்ன் டு ரெடியூஸ் யுவர் எலக்ட்ரிக் பேனல் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் பை 3 times யூசிங் அவர் ஆர்க் ப்ரொடெக்ஷன் டெக்னாலஜி. திஸ் இஸ் த அவுட்கம். ஸோ ஆஃபர்ல இருக்கிறது, அந்த ஆஃபரால என்ன அவுட்கம் உங்க கிளையண்ட்டுக்கு கிடைக்குமோ அதை தெளிவா மேல போடணும். ஓகே, இஸ் இட் கிளியர்? உங்க அவுட்கம் எழுத முடியுமா? டைப் சி. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைப் சி ஃபார் கிளியர். ஸோ நான் ஏன் அவுட்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன் மேல வருதுன்றத ஒரு தியரி வழியா நான் ப்ரூஃப் பண்றேன். ஓகே, இந்த 38 பேர் ஓகே இருக்கீங்க இல்லையா, 42 பேர் இருக்கீங்க. ஆஃபர் ஸ்கொயர் இஸ் அவுட்கம். இந்த பேஜ்ல if offer is 10 times important, outcome is 100 times important. ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போறேன், இப்போ வந்து ஒரு சில வெப்சைட்ல இருந்து ஆஃபரையும் அவுட்கமையும் படிக்க போறேன். இதெல்லாம் ரியல் வெப்சைட், லைவ்ல இருக்க வெப்சைட், என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க வெப்சைட். உங்களுக்கு ஆஃபர் புரிஞ்சதுன்னா 1ன்னு டைப் பண்ணுங்க, அவுட்கம் புரிஞ்சதுன்னா 2ன்னு டைப் பண்ணுங்க, எதுவுமே புரியலன்னா என்னன்னு டைப் பண்ணுங்க. கிளியர்? ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஒரு கிளையண்டோட ஆஃபரை படிக்க போறேன். ஓகே, I help bride to bees and working women to have amazing facial skin in just 40 minutes using advanced lasers and medical technology without chemicals and expensive makeup procedures. This is an offer. Outcome is make your face look amazing in just 40 minutes using advanced medifacial technology. 1 or 2. எது உங்களுக்கு புரிஞ்சது பிடிச்சது எல்லாரும் டைப் பண்ணுங்க. யாராவது ஏன் எல்லாருமே 2 டைப் பண்றீங்க? ஏன்னா அதுதான் அவுட்கம். இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் 2, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் 2 டைப் பண்ணாங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் புரியறது அவுட்கம் மட்டும்தான் புரியும். ஓகேங்களா, அவங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் மட்டும்தான் புரியும். ஸோ அதுக்காக தான் இது. ஓகே, இது ஓகே, நான் இன்னொரு ஆஃபர் இது பண்றேன். ஓகே, ஐ ஹெல்ப், இது ஒரு ஆஃபர். ஓகே, திஸ் இஸ் அ கிளைண்ட் பேஸ்ட் அவுட் ஆஃப் துபாய். ஓகே, அவர் வந்து இந்த ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஐ ஹெல்ப் பேரண்ட்ஸ், என்டர்பிரினர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் டு கெட் ஃபிட் அண்ட் ஹெல்த்தி நேச்சுரலி யூசிங் மை 15-minute எஃபர்ட்லெஸ் ஃபிட் ப்ரோக்ராம் வித்தவுட் மெடிசன்ஸ் அண்ட் ஹெவி ஒர்க் அவுட்ஸ். இதுதான் ஆஃபர். அவுட்கம் இஸ் become a superhero for your kids by staying fit and healthy using my 15-minute effortless fit routine. 1 or 2? So majority 2 இல்லையா? ஸோ இங்க யாரையும் நான் வந்து 2 டைப் பண்ணுங்கன்னு நான் ஃபோர்ஸ் பண்ணல. நீங்க என்னன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், புரியலன்னா என்னன்னு டைப் பண்ணுவாங்க. ஆனா மெஜாரிட்டி இஃப் தே ஆர் கனெக்டிங் டு அன் அவுட்கம், உங்களுக்கு தெரியும் this theory is proved. Agree? So offer square is outcome. If offer is 10 times important, outcome is 100 times important. Okay, so நீங்க வந்து offer, only if you write the offer you can write the outcome, but outcome is 100 times important. Make that very very clear. அது very very clear and very very simple. Okay, அப்பதான் வந்து நிறைய clients வருவாங்க. Okay, so I proved this theory. Now I told you, so இன்னொரு தியரி இருக்கு. ஓகே, இந்த 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 பேஜ்ல இங்க 158 பேர் வந்திருக்கீங்க இல்லையா, அந்த 158 பேர்ல 70 பேர்ல 80 பேர்கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் பட்டனை மட்டும்தான் யூஸ் பண்ணி பே பண்ணிருக்கீங்க. அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ஆஃபர், இந்த அவுட்கம், இந்த வீடியோ மட்டுமே போதுமானது. நம்ம தான் நினைச்சிட்டு இருப்போம், ஓகே நம்ம வெப்சைட்ல நிறைய கண்டென்ட் போடணும், சூப்பரா நம்ம அதெல்லாம் தேவையே கிடையாது 2024. ஓகே, இந்த ஆஃபர், இந்த அவுட்கம், இந்த வீடியோ மட்டும் இருந்தாலே உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க, உங்க லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஓகே, ஸோ அதுதான் இந்த பேஜ் ஃபோல்ட் பட்டன் நாங்க சொல்லுவோம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல. பேஜ் ஃபோல்ட் பட்டன்னா அவங்க போன்ல ஓபன் பண்ணும்போது
முதல்ல என்ன பட்டனை பாக்குறாங்க? ஓகே, இப்போ வந்து போன்ல நான் ஓபன் பண்ணி காட்டுறேனே, lmfworkshop.dragonfruits.com ஓபன் பண்ணும்போது முதல்ல ஒரு பட்டன் வருது இல்லைங்களா? இதை வச்சு மட்டுமே 80 பேர் இங்க வந்திருப்பீங்க. ஓகே, போன்ல மேபி இந்த கடைசி பட்டன் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா லேப்டாப்பா இருந்தா இந்த ஃபர்ஸ்ட் பட்டனை மட்டுமே வச்சு 80 பேர் வந்திருக்கீங்க. அதுக்கான டேட்டா இருக்கு. சோ அதுக்காக தான் இந்த தியரி. ஓகே, இப்ப நான் கேட்டா கூட எல்லாரும் சொல்லுவீங்க இந்த பட்டனை வச்சுதான் நான் பே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க ஏன் ஆஃபர் ஃபர்ஸ்ட் எழுதுனீங்க தெரியுமா? நீங்க ஏன் ஆஃபர் ஃபர்ஸ்ட் எழுதுனீங்க தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு நீங்க ஆஃபர் கிரியேட் பண்ணா மட்டும்தான் அந்த அவுட்கம் கிரியேட் பண்ண முடியும் உங்களால. இந்த ஆஃபரும் அவுட்கமும் பக்காவா ஃபைனலைஸ் பண்ணா மட்டும்தான் அந்த வீடியோ உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஓகே, பட் ஆனா உங்க கிளைண்ட்ஸ்க்கு எப்படி தெரியுமா? நீங்க எல்லாம் என்ன எங்க பாத்தீங்க? நீங்க எல்லாம் என்ன எங்க பாத்தீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல, அந்த இடத்துல ஃபேஸ்புக்லயோ கூகுள்லயோ இல்ல ஏதாவது ஒரு யூடியூப்லயோ எங்கேயோ பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது பிடிச்சது இருந்தா மட்டும்தான் நீங்க அந்த வெப்சைட் குள்ள வருவீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போறது அந்த அவுட்கம். அது உங்களுக்கு புரிஞ்சது பிடிச்சதுன்னு மட்டும்தான் நீங்க அந்த ஆஃபரையே நீங்க படிப்பீங்க. ஓகே, உங்க கிளைண்ட்ஸ்க்கு இட் ஒர்க்ஸ் பேக்வர்ட்ஸ். ஒரு கிளைண்ட்டுக்கும், உங்க ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் இட் ஒர்க்ஸ் பேக்வர்ட்ஸ். அப்போ இதுல இருந்து ஒண்ணு புரியுதா? வீடியோ இஸ் த எலஃபென்ட் ஆன் த பேஜ். இஃப் த அவுட்கம் இஸ் 10 times important, if the outcome is 100 times important, the video that you are going to create and put it here, it is 10,000 times important. Type 10,000. நம்ம 2024ல இருக்கோம், 2014ல இல்ல. ஓகே, மக்கள் வந்து வீடியோ பார்த்து பழகிட்டாங்க. அந்த வீடியோவும் ஒரு ஸ்கிரிப்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணும். 30 செகண்டை தாண்டக்கூடாது, 15 செகண்டை தாண்டக்கூடாது. அவ்வளவுதான் மக்களுக்கு டைம் இருக்கு. ஸோ அவுட்கம் ஸ்கொயர் இஸ் வீடியோ. அந்த வீடியோவை நான் போடலன்னு வச்சுக்கோங்களேன், இங்க 158 பேர் இல்ல, 15 பேர் கூட வந்திருக்க மாட்டீங்க. ஸோ அந்த வீடியோவை எப்படி கிரியேட் பண்ண போறீங்க? அதுக்காக மட்டுமே நான் பண்ற ஈவெண்ட் அந்த ஜூன் 9 அப்போ ரெயின்ட்ரி ஹோட்டல்ஸ் சென்னையில அந்த ஈவெண்ட் நடக்கிறது இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நடக்குது. இதுவரை அது நான் சென்னையில பண்றது 4வது ஈவெண்ட். ஸோ இதெல்லாம் நான் கடைசி லாஸ்ட் டைம் பண்ண பெங்களூர்ல பண்ண ஈவெண்ட்ஸ். என்னோட கிளைண்ட்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு என்ன ஈவெண்ட், என்ன பேசுறதுன்னு தெரியாது, எப்படி நிக்கிறதுன்னு தெரியாது, எப்படி நிக்கணும், எப்படி உங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் அந்த ஈவெண்ட் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, அந்த ஈவெண்ட் தான் ஜூன் 9 நடக்குது. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் த செஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்போ வீடியோ எப்படி பண்ணலாம்? உங்களுக்கு தெரியும் வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ இல்லைன்னா மக்கள் உள்ள வரப்போறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், சரியா? அந்த வீடியோ எப்படி பண்றது அப்படின்னா, AIDN டைப் பண்ணுங்க. அட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், டிசைர் அண்ட் ஆக்ஷன். இப்பதான் நீங்க யூடியூப் போய் பாருங்க. யூடியூப்ல போயிட்டு AIDA ஃப்ரேம்வொர்க்னா என்னன்னு சர்ச் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் வரும், நிறைய சாம்பிள்ஸ் வரும். ஓகே, அந்த AIDA என்னன்னு போய் படிங்க. ஓகே, அந்த AIDA ஃப்ரேம்வொர்க்கை ஃபாலோ பண்ணி ஒரு வீடியோ பண்ணணும். ஓகே, சோ இப்பதான் நீங்க யூடியூப் யூஸ் பண்ணுங்க. நான் ஒரு சிம்பிளா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து டே 3ல வந்து ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்க ஒரு வீடியோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தெளிவா உங்க ஆஃபரையும் அவுட்கமையும் பத்தி பேசுங்க, உங்களை பத்தி பேசாதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம், பட் ஆனா அவுட்கம்ல இருந்து ஆரம்பிங்க. உங்க டார்கெட் செக்மெண்ட் யாரு? பிரைட் டு பீஸ்னா பிரைட் டு பி, சீனியர் சிட்டிசன்ஸ்னா நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு உங்களோட அவுட்கம், உங்க கிளைண்ட்ஸோட அவுட்கம் அதை பத்தி மட்டும் பேசிட்டு கீழே வந்து கடைசியா உங்களை பத்தி பேசுங்க. உங்களை பத்தி பேசிட்டு ஒரு ஆக்ஷனும் கிரியேட் பண்ணணும். ஓகே, கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி என்னோட செஷனுக்கு வாங்க, என்னோட ப்ராடக்ட்டை வாங்க. இந்த மாதிரிதான் ஒரு வீடியோவை நீங்க கிரியேட் பண்ணணும், சரிங்களா? 60 செகண்டுக்கு மேல போகாதீங்க. அதாவது இந்த வெப்சைட்ல இங்க நீங்க போட போற வீடியோ 60 செகண்டுக்கு மேல போகக்கூடாது, சரிங்களா? டைப் 60s. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் அங்க இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் வந்து அந்த செஷன் அந்த டே 3ல இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணலாம். நான் என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் எங்க ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னா, இந்த ஸ்கிரிப்டை பேசுங்கன்னா அவங்க பேசவே மாட்டாங்க. அது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனாலதான் நீங்களா உங்களுக்கு வர்ற விஷயத்த இன்னைக்கு பேசுங்க. அந்த வீடியோவை அந்த இதுல எப்படி உங்க வெப்சைட்ல அப்டேட் பண்றது எப்படின்னு நான் சொல்றேன். உங்க வெப்சைட்ல அப்டேட் பண்ணிட்டு இன்னைக்கு கடைசி செஷன் வாங்க, எத்தனை பேர் கிளைண்ட்ஸ் வராங்கன்னு பாக்கலாம், சரியா? கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்க. ஸோ இதுதான் அந்த வீடியோ ஸ்கிரிப்ட். இந்த ஒர்க்கை தான் நாங்க அங்க அந்த செஷன்லயும் பண்ணுவோம், இக்னைட் ஈவெண்ட்டையும் நாங்க பண்ணுவோம் சென்னையில.
இதுதான் அந்த ஸ்கிரிப்டோட எக்ஸாம்பிள் அங்க இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு பண்ண போறீங்க. ஓகே, வீடியோஸ் 10,000 டைம்ஸ் இம்பார்ட்டன்ட். அது நான் சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம 2024ல இருக்கோம். வீடியோ இல்லாம வெறும் இமேஜை மட்டும் வச்சே வந்து ஒர்க் பண்ற காலம்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து வீடியோ ரொம்ப தேவைப்படுது. நீங்க அதுக்கு அந்த என்ன ப்ராடக்ட் வச்சிருந்தாலும் என்ன சர்வீஸ் வச்சிருந்தாலும் அந்த ஏஐடிஏ ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணுங்க. ஓகே, அப்பதான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டா அதை கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அந்த ஈவெண்ட்டை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, எப்படி நீங்க என்ன ப்ராடக்ட் வச்சிருந்தாலும் அதுக்கு எப்படி அந்த வீடியோ கிரியேட் பண்றதுன்னு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஃபேஸ் டு ஃபேஸ். அதை தவிர நிறைய விஷயம் நடக்க போகுதாங்க, பட் ஐ வில் டெல் யூ அட் லேட்டர். ஸோ அதுதான். ஓகே, ஐ டோல்ட் யூ அபவுட் திஸ் வீடியோ ஸ்கிரிப்ட். ஏஐடியை ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. ஓகே, டே 3. ஓகே, ஐ வில் டெல் யூ சார். டே 3ன்றது செஷன் 3 தான் டே 3ன்னு சொல்றேன். ஓகே, செஷன் 3ல வந்து இருக்கும். ஓகே, நீங்க செஷன் 1 செஷன் 2 பண்ணீங்க இல்லையா கோர்ஸ் சக்சஸ் லிங்க்ல, செஷன் 3ல இருக்கும் இது. ஓகே, ஸோ வில் யூ ரெக்கார்ட் யுவர் வீடியோஸ் டுடே? ஸோ டைப் ஐ வில். ப்ராடக்ட்டுக்கு ஒரு மாதிரி வீடியோ பண்ணும், சர்வீஸ்க்கு ஒரு மாதிரி வீடியோ பண்ணும். எல்லாமே அந்த ஏஐடிஏ ஃப்ரேம் ஒர்க் வச்சு பண்ணுங்க. அப்படி எனக்கு எதுவுமே தெரியலன்னா ஜஸ்ட் ஒரு போனை ஓபன் பண்ணுங்க. உங்க அவுட்கம் மட்டும் பேசுங்க. உங்க கிளைண்ட்ஸோட அவுட்கம் பத்தி மட்டும் பேசுங்க. என்ன நியூ டெக்னாலஜின்னு பேசுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி என்னோட ப்ராடக்டை வாங்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா சொல்லுவோம். ஓகே, பட் எல்லாமே நான் இப்ப சொல்ல முடியாது. ஆனா உங்க வீடியோ உங்க பேஜ்ல இருக்கணும். அது முடிச்சிட்டோம்னா இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. அடுத்த 5 வருஷத்துக்கு உங்க கிளைண்ட்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. ஓகே, இது இந்த ஃப்ரேம் ஒர்க் சேஞ்ச் ஆகாது. ரைட். ஸோ இந்த வீடியோ பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல 2 லெவல் இருக்கு. அதை நான் கடைசி செஷன்ல சொல்றேன். இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் 2 லெவல் இருக்கு. அது வந்து நான் கடைசி செஷன்ல இன்னைக்கு சொல்ல போறேன். ஓகே, ஸோ நான் சொல்லிட்டேன். நம்ம வந்து 2024ல இருக்கோம். யாரெல்லாம் முடியலையோ, வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியலையோ, என்ன அந்த ஈவெண்ட்ல நேர்ல வந்து பாருங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 12 பேர் வந்திருக்காங்க, அந்த ஈவெண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இங்க இருந்து ஒரு 10 பேர் என்னால எடுக்க முடியும். ஓகே, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ டுடேஸ் எக்ஸசைஸ். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸசைஸ் பண்ண போறோம். இட்ஸ் கோயிங் டு பி சம் வாட் சேலஞ்சிங். பிளஸ் பி வித் மீ. நான் ஃபாஸ்டா பண்ணுவேன். இந்த ரெக்கார்டிங்கை ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணும்போது உங்களால ஈஸியா பண்ண முடியும். அங்க இருக்க எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணாதீங்க. இங்க நான் கொடுக்குற ரெக்கார்டிங்கை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வந்து, ஏன்னா ஒவ்வொரு செஷன்லயும் ஒவ்வொன்று சேஞ்ச் ஆகும். ஏடபிள்யூஎஸ்லயோ கோடாடிலயோ ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகும். அதனால இந்த ரெக்கார்டிங்கை ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு ரைட் சைட்ல ஒரு போன்ல இந்த வீடியோ வச்சுட்டு லெஃப்ட் சைட்ல உங்க லேப்டாப்ல பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா பண்ணி முடிக்க முடியும். ஓகே, கிளியர்? ஸோ நம்ம போய் இந்த டெக்னிக்கல் ஸ்டஃப் பண்ணுவோமா? ஸோ அந்த டெக்னிக்கல் ஸ்டஃப்ல வந்து உங்களுக்கு வந்து என்ன, அந்த வீடியோ எப்படி அப்டேட் பண்றது, எப்படி அந்த செக்ஷனை ஆட் பண்றது, எப்படி ரிமூவ் பண்றது, எப்படி வந்து அவுட்கம் அப்டேட் பண்றது, அதெல்லாம் வந்து நான் இப்போ வந்து லைவ்ல பண்ண போறேன். சரிங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டு. ஓகே, பட் இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு நேட்டிவ் லாங்குவேஜ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அவுட்கம் நீங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் பிசினஸ் பண்றீங்க இல்லையா? அப்போ வந்து இங்கிலீஷ்ல போடாதீங்க. ஓகே, மேல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து தமிழ்ல போடுங்க. உங்க கஸ்டமர்ஸ் எல்லாருமே தமிழ்ல தான் இருக்காங்க அப்படின்னா நீங்க தமிழ்ல மட்டுமே அந்த அவுட்கம் போடணும். ஆஃபரை வேணா இங்கிலீஷ்ல போடுங்க. ஆக்சுவலா தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும், ஈஸியா படிப்பாங்க. பட் இருந்தாலும் அங்க தமிழ்ல அந்த அவுட்கமும் அந்த வீடியோவும் இருந்தா பயங்கரமா வந்து உங்களுக்கு இட் வில் அட்ராக்ட் யுவர் கிளைண்ட், ஐடியல் கஸ்டமர். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு. சரியா? பட் அதுக்கு முன்னாடி அந்த அவுட்கம் எழுதணும் கரெக்டா. ஓகே, இது இது ஹவு டு கெட் த இன்ஸ்டாலபிள் ஆப் ஃபைல்ஸ், அதை நான் இன்னைக்கு பண்ண போறேன். இப்ப பண்றேன். ஓகே, ஐ ரிப்பீட் அகைன். இந்த டெக்னிக்கல் ஒர்க்லாம் நீங்க 7 நாள் உங்களுக்கு டைம் இருக்கு, எப்ப வேணா பண்ணிக்கலாம். பட் ஆனா ஆஃபரும் வீடியோ அவுட்கமும் வீடியோவும் இன்னைக்கு முடிச்சிடுங்க. ஓகே, ஸோ இங்க சரவணன் இருக்காரு, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மீட் பண்ணிருப்பீங்க நிறைய பேர் இதுல. ஓகே, பிரேக் அவுட் ரூம்ல அவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க. என்னோட டீமும் இருக்காங்க, நாளைக்கு வரையும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு இந்த செஷனோட எல்லாரும் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டை நான் எடுத்து நான் லைவ்ல இங்க டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், எப்படி மத்த சிஸ்டத்தோட பெட்டரா இதை பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பண்ண போற எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா 4 மணிக்குள்ள, இன்னைக்கு 4 மணிக்குள்ள இன்னைக்கு எக்ஸசைஸ் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க பண்ண ஒரு வெப்சைட்டை நான் எடுத்து இங்க டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, so can we go and do the work? Can we go and do the work now? Technical work. Type yes. Type yes. I'm going to share the screen. Yeah.
பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இட்ஸ் கோயிங் டு டேக் ஒவ்வொரு செஷன்லயும் நானே இந்த இதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க போகுது. பட் நான் உங்களை ரொம்ப பயமுறுத்தல. ஓகே, உங்களுக்கு தேவையானது 2 ஸ்கிரீன் தான். ஓகே, அந்த 2 ஸ்கிரீன் இருந்தது. நீங்க ஒரே ஸ்கிரீன்ல மாத்தி மாத்தி பண்ணும்போது நிறைய பேர், அதுவும் ரொம்ப பழைய சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஈஸியா இந்த லிங்க், உங்க கோர் சக்சஸ் லிங்கை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா, இதுதான் டே 3 வந்து செஷன் 3 தான். டே 2 செஷன் 1 தான் டே 3ன்னு சொல்றேன். ஸோ இங்க போனீங்கன்னா இன்னைக்கு ரெக்கார்டிங் இங்க வந்துடும். ஓகே, ஹவு டு செட் அப் த லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ வந்து நான் அந்த வெப்சைட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், qrmobileresume.com. இங்க போயிட்டு நான் வந்து இந்த இங்க நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா போகாது. ஓகே, இதை இன்னைக்கு செட்டப் பண்ண போறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். இதை மட்டும் இன்னைக்கு முடிச்சிருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு லீட்ஸ் கிடைக்கும் இன்னைக்கு. ஓகே ஓகே, இருங்க சாட் பாக்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். வீடியோ வில் ஆல்வேஸ் பி இன் லேண்ட்ஸ்கேப். இந்த வெப்சைட்ல வந்து எப்பயுமே லேண்ட்ஸ்கேப்ல தான் சார் இருக்கும். செல்வம் சார், எப்பயுமே லேண்ட்ஸ்கேப்ல தான் இருக்கும். ஆனா நீங்க ஆட்ல பண்ணும்போது நீங்க வந்து அது வெர்டிகலாவும் பண்ணணும், ஸ்கொயராவும் பண்ணணும். அது நான் ஃபைனல் செஷன்ல சொல்றேன். இப்போ நம்ம பண்றது வெப்சைட்டோட வீடியோ, இங்க வர்ற வீடியோ. ஓகே, ஸோ அது லேண்ட்ஸ்கேப்ல தான் நீங்க பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் செட்டப் பண்ண போறோம். அந்த லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போன்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லீடுக்கும் எவ்வளவு சீக்கிரம் நம்ம கம்யூனிகேட் பண்றோமோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை போன்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்க. நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறது இந்த இதை பார்க்கலாம். ஓகே, இது 2 நிமிஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நான் லைவ்ல பண்ண போறது கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் செட்டப் தான். பட் போன்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த வாட்ஸ்அப் மெசேஜை கான்ஃபிகர் பண்றது அதெல்லாம் வந்து இங்க பண்ணணும். இந்த இதை வச்சு பண்ணணும். சரிங்களா? இதை பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து இதுல வந்து எப்படி செக்ஷனை ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது, டெலீட் பண்றது, அதெல்லாம் வந்து இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்றது, கலர் எப்படி சேஞ்ச் பண்றது, எல்லாம் இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த எக்ஸசைஸ் நான் இப்போ லைவா பண்ண போறேன். அந்த ஆப் ஐகான்ஸ், ஓகே, அந்த ஆப் ஐகான்ஸ் எப்படி வந்து கிரியேட் பண்றதுன்றது இது இந்த 9 மினிட்ஸ் நான் லைவா பண்ண போறேன். ஓகே, அப்புறம் உங்க ஆஃபர் ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணணும். இந்த ஆஃபர், ஓகே, இந்த அவுட்கம், இந்த 60 செகண்ட் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்க வெப்சைட்ல போடணும். இந்த மாதிரி அந்த அந்த ஹெட் செக்ஷனை கம்ப்ளீட் பண்றது எப்படி நீங்க இருக்கு. இதுதான் அந்த வீடியோ ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னும் போது நீங்க உங்களோட அவுட்கமையும் உங்களோட ஆஃபரையும் பத்தி மட்டும் அந்த வீடியோல பேசுங்க, போதுமானது. இந்த மாதிரி இன்னைக்கு இந்த ஹெட் செக்ஷனை முடிக்க போறோம். ஓகே, ஸோ நான் இப்போ போய் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இங்க வந்து இந்த இந்த இடத்துல இருப்பீங்க இப்போ. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, போயிட்டு பிளகின்ஸ் போங்க. இங்க கிளிக் பண்ணுங்க. ஆக்சுவலா எந்த ஒரு பிளகினும் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஒவ்வொரு பிளகினும் நம்ம வெப்சைட்டை ஸ்லோவாக்கும். எவ்வளவு ஸ்லோவாகுதோ அவ்வளவு கம்மியா இருக்கும் ரிசல்ட்ஸ். அப்போ இதை கிளிக் பண்ணிட்டு டெலீட்னு கொடுங்க, அப்ளை கொடுங்க. எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஆட் நியூ பிளகின் கொடுத்து இங்க கொடுத்து WOOCOMMERC ஸோ இந்த ஒரு பிளகின் மட்டும்தான் தேவை நம்மளுக்கு. ஸோ இந்த கிளிக் பண்ணுங்க, இதை இன்ஸ்டால் பண்ணுங்க. இது செஷன் ரெக்கார்ட் ஆகுதா? டைப் எஸ். உங்களுக்கு தெரியுதா? ஐ திங்க் லாஸ்ட் டைம் இந்த செஷன் ரெக்கார்ட் ஆகல. இருங்க ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆக்டிவேட்னு கொடுங்க. ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ போங்க. இப்போ இங்க ரிஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் தேவை கிடையாது. ஸ்கிப் கைடட் செட்டப் கொடுங்க. உங்களோட இந்தியா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஓகே,
இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இருந்தாலும் வந்து இந்த செட்டப்பை முடிச்சிடுங்க. ஓகே, இப்போ வந்து இங்க ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ப்ராடக்ட்னு கொடுங்க. இதுல வந்து ஒரு ப்ராடக்ட் நேம் LMF ஒர்க் ஷாப் 7 ஏதோ ஒரு ப்ராடக்ட் நேமு. இங்க ரெகுலர் பிரைஸ் 999 199. ஓகே, போட்டு பப்ளிஷ் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஐடி கிடைக்கும். இங்க 15 இருக்கா, இங்க ஆல் ப்ராடக்ட்ஸ் போங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஐடி இருக்கும். ஓகே, இந்த ஐடியை காப்பி பண்ணுங்க. கம் டு த LMS system settings, open consolidated website management page, edit English spec file, site config. இங்க வந்து ப்ராடக்ட் ஐடி செல்லிங்னு வரும். இதை வந்து 15ன்னு மாத்துங்க. நீங்க கிரியேட் பண்ண ப்ராடக்டை மாத்திட்டு சேவ் பண்ணுங்க. இப்போ வெப்சைட்டை ஓபன் பண்ணுங்க. இப்போ நான் நம்பரை கொடுக்குறேன். போயிடுச்சா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, நான் இந்த வெப்சைட்டை கொடுக்குறேன். ஓகே, இந்த வெப்சைட்டை சாட்ல அனுப்பியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களோட ஆக்சுவல் நம்பர் கொடுங்க. நான் லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்றேன். 2 பேர் ஆக்சுவலா ஏதாவது ஒரு நம்பர் கொடுங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த LMS சிஸ்டம் செட்டிங்ஸ்ல ஓபன் ஹோம் LMS அப்படின்னு இருக்கும். இதுல கம்ப்ளீட்டட் செக்ஷன்ல இப்ப நான் கொடுத்த நம்பர் வந்திருக்கு பாருங்க. ஓகே, நீங்க யாராவது அந்த வெப்சைட் போயிட்டு அந்த இந்த QR மொபைல் ரெஸ்யூம் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க நம்பர் கொடுங்க. நான் அந்த வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்றேன். ஸோ இங்க உங்களுக்கு ஒருத்தர் வந்து பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த 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 கிளிக் பண்ணோம், இதை கான்ஃபிகர் பண்றது எப்படி அப்படின்றத அந்த லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல போயிட்டு நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதை நான் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு நம்பர் எனக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, கண்ட்ரோல் V கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மெசேஜ் போயிடும். நீங்க கான்ஃபிகர் பண்ற மெசேஜ் போயிடும். இதை போன்ல இருந்து பண்றது ரொம்ப ஈஸி. அதனால தான் நான் சொல்றது. நீங்க ஆக்சுவலா உங்களுக்கு வந்துச்சா, மெசேஜ் வந்துச்சான்னு சொல்லுங்க. ரமேஷ்குமார் மெசேஜ் வந்துச்சா உங்களுக்கு? இதையே நீங்க போன்ல இருந்து பண்ணலாம். சரிங்களா? டைப் சிம்பிள். இத்தனை பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சிம்பிள். ஸோ லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சா? ஓகே, ஸோ இதை வந்து நீங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படின்னா உங்களுக்கு ஒரு லீட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் வரும். எப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இல்ல இதுல போன்ல இல்ல. நான் வந்து இத்தனை பேர் கொடுத்துருக்காங்க இப்போ. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து நீங்க வந்து இந்த கிளைண்ட் வந்த உடனே உங்களுக்கு வீடியோ அனுப்பலாம். இந்த ஓப்பன் வாட்ஸ்அப்னா அந்த அவங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும் உங்க போன்ல. ஓகே, ஸோ இட்ஸ் தட் சிம்பிள். ஓகே, அந்த LMS. ஓகே, ஒரு நிமிஷம், அந்த லிங்க் மறந்துட்டேன். ஐ மீன் ஸோ இது முடிச்சாச்சு. நம்ம இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதுல லாகின் பண்ணீங்க, உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐகான் டவுன்லோட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஐகான் டவுன்லோட் ஆகும் லீட்ஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க போன்லயே வந்து அந்த லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒர்க் ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்க போன்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வர்ற லீட் ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த ஐகானை கிளிக் பண்ணாலே தெரியும். ஓகே, இதை பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அந்த வீடியோ நீங்க அப்டேட் பண்ணோம் இல்லையா, அந்த வீடியோ எப்படி அப்டேட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். LMS சிஸ்டம் போங்க, கன்சாலிடேட்டட் வெப்சைட் மேனேஜ்மெண்ட், எடிட் இங்கிலீஷ் ஸ்பெக் ஃபைல். ஓகே, இந்த செக்ஷன் ஹெட்ல இந்த செக்ஷன் டைட்டில், சாரி இதுதான் செக்ஷன் டைட்டில், வி ஹெல்ப் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க அவுட்கம் வரணும். ஓகே, இங்க அவுட்கம் வரணும். இங்க ஆஃபர் இருக்கணும். ஓகே, அவுட்கம் எப்பயுமே தமிழ்ல போடுங்க. சரிங்களா? இங்க கிளிக் பண்ணிட்டு இங்க டிரான்ஸ்லேஷன் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு இங்க தமிழ் போடுங்க. செட் டிரான்ஸ்லேஷன் செட்டிங்ஸ் போடுங்க. ஓகே, இப்போ டிரான்ஸ்லேட் நவ் கொடுத்தீங்கன்னா இது அப்படியே தமிழ்ல மாறிடும். கூகுள் சர்வீஸை யூஸ் பண்ணி இது தமிழ்ல மாறும். பட் ஆனா அந்த கிராமர்லாம் கரெக்டா இருக்காது. கிராமர்லாம் கரெக்டா சேஞ்ச் பண்ணிட்டு உங்க அவுட்கம் இங்க போடுங்க.
ஓகே, விலையுறந்த பயிற்சி நிறுவனங்கள் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இங்க உங்க அவுட்கம் போடுங்க. ஓகே, கிளியர்? டைப் சி ஃபார் கிளியர். டைப் சி ஃபார் கிளியர். உங்க அவுட்கம் இங்க இல்ல அப்படின்னும் போது உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஸோ என்ன லாங்குவேஜ்ல நீங்க உங்க கிளைண்ட்ஸ் வேணுமோ அந்த லாங்குவேஜ்ல போடுங்க. ஓகே, இங்க வந்து என்ன லாங்குவேஜ் வேணா இது சப்போர்ட் பண்ணும். ஓகே, இந்த டிரான்ஸ்லேஷன் செட்டிங்ஸ்ல எல்லா லாங்குவேஜுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்க தமிழ்ல போடுங்க இன்னைக்கு. ஓகே, இந்த வீடியோவை அப்டேட் பண்றது எப்படின்னு நான் சொல்றேன். என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வீடியோவை கிரியேட் பண்ணுங்க. யூடியூப் போங்க. ஆக்சுவலா நான் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா யூடியூப்ல வந்து நீங்க வீடியோ போடும்போது அவங்க நிறைய ஆட்ஸ் காட்டுவாங்க உங்க வெப்சைட்ல. அதனால நான் ஆல்வேஸ் சஜஸ்ட் விமியோ. என்னோட வீடியோ எல்லாமே விமியோ தான் இருக்கும், விமியோல தான் இருக்கும். இதை வந்து ஃப்ரீயா நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு இதுல அப்லோட் பண்ணலாம். பட் நிறைய பேருக்கு விமியோல அக்கௌண்ட் இருக்காது. ஸோ அதனால வந்து நான் யூடியூப் சஜஸ்ட் பண்றேன். சரிங்களா? யூடியூப்ல உங்க போன்ல இருந்தே வந்து இங்க அப்லோட் வீடியோ கொடுத்துட்டு உங்க வீடியோவை அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ஒரு சாம்பிளுக்கு அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஐடி கிடைக்கும். ஓகே, சாரி. ஸோ ஏதாவது ஒரு வீடியோ ஓப்பன் பண்ண உடனே இங்க வந்து உங்களுக்கு ஒரு ஐடி இருக்கும். ஓகே, இந்த ஐடியை காப்பி பண்ணுங்க. ஓகே, இல்ல அப்படின்னா இதை ஷேர் பண்ணீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ண உடனே ஒரு ஐடி கிடைக்கும் சார் உங்களுக்கு. இதை காப்பி பண்ணிட்டு நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெக் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஹெட் யூடியூப் ஐடின்னு இருக்கும். அந்த ஐடியை மட்டும் போடுங்க. விமியோல அப்லோட் பண்ணீங்கன்னா விமியோல அதே மாதிரி ஒரு ஐடி கிடைக்கும், விமியோ ஐடி போடணும். ஸோ நான் யூடியூப் ஐடி போடுறேன். இப்போ ஓப்பன் வெப்சைட் போடுங்க. ஸோ அந்த வெப்சைட் அந்த வீடியோ வந்துருச்சாங்க. டைப் எஸ் இஃப் யூ ஃபைண்ட் திஸ் சிம்பிள். அவ்வளவுதான். இதை மட்டும் முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை. ஓகே, இதை முடிச்சுட்டு ஓகே என்ன பண்ணுங்க, இங்க வந்து என்னோட கண்டென்ட் வைக்காதீங்க, உங்களோட கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க உங்களை பத்தி ரொம்ப சிம்பிளா போடுங்க, ரொம்ப அதிகமா போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன போட்டோ இல்ல உங்க கம்பெனி போட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு போட்டோ ரொம்ப அதிகமா இங்க போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க என்ன பண்ணுங்க, இங்க செக்ஷன் ஆத்தர்னு இருக்கும். ஓகே, செக்ஷன் ஆத்தர்னு இருக்கும். இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. உங்களை பத்தி சிம்பிளா போடுங்க. ஓகே, ஓகே, இது வந்து வேற எங்க இருந்தோ டிரான்ஸ்லேட் பண்ணது. நான் சேவ் சேஞ்சஸ் கொடுக்குறேன். உங்களோட இதை மட்டும் இங்க அப்டேட் பண்ணுங்க. நீங்க உங்ககிட்ட வந்தா ஏதாவது போனஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், அதை மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. 1 இல்ல 2. ஓகே, அப்டேட் பண்ணிட்டு உங்க போட்டோவை இங்க அப்டேட் பண்ணிடுங்க. இங்க வந்து இந்த போட்டோவை எப்படி அப்டேட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இந்த எல்எம்எஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் போகணும், மீடியா போகணும், லைப்ரரி போகணும். இங்க ஆட் மீடியா ஃபைல்னு இருக்கும். இல்லைன்னா டிராக் அண்ட் டிராப் பண்ணலாம். உங்க சிஸ்டம்ல இருந்து ஏதாவது ஒரு போட்டோவை டிராக் அண்ட் டிராப் பண்ணலாம். இருங்க, நான் ஏதாவது என்கிட்ட இருக்கான்னு பாக்குறேன் பிக்சர்ஸ்ல. ரீசன்ஸ் எல்லாமே வீடியோ தான் இருக்கு. ஒரு நிமிஷம். ஓகே, ஏதோ ஒரு வீடியோ, ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோ சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கணும். நான் அப்லோட் பண்ணது ஒரு 3 MB 4 MB ஃபைலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப கம்மியா இருக்கணும். ஒரு 100 KB 200 KB சைஸ் இருக்க ஃபைலா இருக்கணும். ஓகே, நான் வந்து இது வேண்டாம், ஏன்னா ஸ்லோ ஆக்கிடும் வெப்சைட்டை. சாம்பிள் இமேஜஸ். ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிராஃபிக்ஸ். இப்போ நான் இதை சேவ் பண்றேன். உங்க போட்டோவை அங்க போடுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நான் வந்து இந்த போட்டோவை இங்க அப்லோட் பண்றேன். செலக்ட் ஃபைல்ஸ். ஸோ உங்க சிஸ்டம்லலாம் இது ரொம்ப ஸ்லோவா இருக்கும், பெரிய ஃபைலா அப்லோட் பண்றீங்க அப்படின்னா. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஒரு URL வரும். இதை காப்பி பண்ணுங்க, இங்க வாங்க. இந்த இடத்துல அந்த இமேஜை பேஸ்ட் பண்ணுங்க. ஐ திங்க் இது வராதுன்னு நினைக்கிறேன். வெப் ஏதோ வேற ஏதோ ஒரு மாடல் வந்துருச்சு. கிளியரா அந்த இமேஜை பாக்குறீங்களா? அந்த இமேஜை போட்டுட்டு இங்க இதெல்லாம் அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே, மற்ற செக்ஷன் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, நீங்க யூஸ் பண்ணாத எல்லா செக்ஷனும் டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ டெலீட் திஸ் செக்ஷன், ஐ கன்ஃபார்ம் டு டெலீட். இப்படிதான் டெலீட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து கிளியரா டைப் கிளியர் இஃப் இட்ஸ் கிளியர். ஸோ ஆட் செக்ஷன்ஸ் வந்து நான் ஒரு புது செக்ஷன் ஆட் பண்ண போறேன். ஸோ இங்க வந்து ஆட் செக்ஷன் போயிட்டு
ஆட் வெப்சைட் செக்ஷன் போயிட்டு டெக்ஸ்ட் 1 ஏதாவது ஒரு செக்ஷன் நேம் கொடுங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கேயும் அந்த யூடியூப் ஐடி, விமியோ ஐடி எல்லாம் கொடுக்கலாம், இமேஜ் ஐடி எல்லாமே கொடுக்கலாம். ஓகே, நான் அந்த யூடியூப் ஐடி கொடுக்குறேன், சாரி விமியோ ஐடி, விமியோ யூஆர்எல் கொடுக்குறேன். இங்க ஏதாவது நான் வந்து டைப் பண்றேன், சேவ் சேஞ்சஸ். ஸோ பாத்தீங்கன்னா இங்க அந்த புது செக்ஷன் வந்துருச்சா, ஃபர்ஸ்ட் செக்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்க எத்தனை செக்ஷன் வேணா ஆட் பண்ணிக்கலாம், ஆனா ஒரு 6 செக்ஷனுக்கு மேல ஆட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ தேவையில்லை அப்படின்னா இந்த செக்ஷனை டெலீட் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த செக்ஷனை வந்து இப்போ நான் கிரியேட் பண்ண செக்ஷன் _1 எடுத்துன்னு வந்து நான் கீழே வச்சேன் அப்படின்னா கீழே வந்துடும். ஓகே, சேவ் நியூ ஆர்டர் ஆஃப் த செக்ஷன்ஸ். இப்போ நான் போயிட்டு வெப்சைட்டை பார்த்தேன் அப்படின்னா கீழே வந்துருச்சு பாருங்க அது. ஓகே, கிளியர், மேலே இல்லை கீழே வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன் இந்த செக்ஷனை, அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் எப்படி ஆட் பண்றது டெலீட் பண்றது எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இது எல்லாமே பண்ணிட்டீங்க உங்க இப்போ நான் சொல்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேன் ஐ ஹேவ் யுவர் அட்டென்ஷன்? டைப் A ஃபார் அட்டென்ஷன். இந்த கண்டென்ட்டை எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னும் போது ஒரு கண்டென்ட் கூட என்னோடது இருக்கக்கூடாது. இல்லாம உங்க கண்டென்ட் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னும் போது இதையும் நான் மாத்தத்துக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த சைட் ரெடி டு இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இங்க நோன்னு இருக்கும், இதை போயிட்டு எஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுங்க. எஸ்ன்னு சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்க வெப்சைட் வந்து கூகுள் எல்லாரும் வந்து இண்டெக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க நிறைய இடத்துல அப்டேட் பண்ணணும். ஓகே, இது எஸ்என் மாத்துறதுக்கு முன்னாடி இந்த சைட் கான்ஃபிக் இதுல போயிட்டு ஹெட்லைன் மாத்தணும், டிஸ்கிரிப்ஷன் மாத்தணும், இதெல்லாம் தான் வந்து கூகுள்ல வரும். ஓகே, இது எல்லாத்தையும் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நீங்க இங்க ரைட் ரெடி டு இண்டெக்ஸ எஸ்ன்னு மாத்துங்க. ஓகே, நோன்னு இருந்ததுன்னா யாருக்குமே தெரியாது உங்க வெப்சைட்டை, எஸ்ன்னு மாத்துங்க. கிளியர்? இது பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப் இருக்கு. ஓகே, அந்த ஆப் ஃபைல்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோட போட்டோ வரும். இப்போ நான் வந்து அந்த ஆப் ஃபைல் எப்படி இன்ஸ்டால் பண்றது, இன்ஸ்டாலபிள் ஆப்பா மாத்துறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த 9 minutes, ஐ திங்க் இந்த 7 minutes நான் இப்ப பண்ண போறேன். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க, qrmobileresume.com. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஐகான் தேவை இல்லையா. ஓகே, நான் வந்து இப்ப டவுன்லோட் பண்ண ஒரு போட்டோவை நான் வந்து இந்த ஐகான்ல சேஞ்ச் பண்ண போறேன். இந்த லோகோவையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரீ லோகோ மேக்கர் டூல்ஸ்லாம் இருக்கு. ஓகே, இங்க கொடுத்துருப்பேன், லிங்க் கொடுத்துருப்பேன். இதோ பாத்தீங்களா, இந்த ஆப் ப்ரொஃபைல் ஐகான் மேக்கர், இதுல போனீங்கன்னா நீங்க ஃப்ரீயா ஒரு லோகோ கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கிரியேட் பண்றேன். ஓபன் பண்ணுங்க, இங்க கிளிக் ஹியர் டு ஆட் த இமேஜ் கொடுங்க. டவுன்லோட்ஸ்ல ஓகே, இது இல்ல, உங்க உங்க போட்டோவை கொடுங்க இங்க, சரிங்களா? என்கிட்ட எந்த சாம்பிள் போட்டோவும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ஒரு உங்க போட்டோவை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதை ஜஸ்ட் ஃபாலோ திஸ். ஓகே, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் பிளே அரவுண்ட் வித் திஸ். அதுக்கப்புறம் டவுன்லோட் ப்ரொஃபைல் பிக்சர்னு கொடுங்க. இங்க இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இமேஜ் ரீசைசர் டூல்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க டவுன்லோட் பண்ண போட்டோ இருக்கு இல்லைங்களா, அதை இங்க ஓபன் பண்ணுங்க. இதை வந்து இங்க 512 டைப் பண்ணுங்க. ஓகே, ரீசைஸ் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க. நம்மளுக்கு 2 ஐகான் தேவை, 512 அண்ட் 300 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஐகான் தேவை. ஸோ இங்க மறுபடியும் இங்க 300 டைப் பண்ணுங்க. ஸோ இதை ரெண்டும் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நம்மளுக்கு 2 ஐகான் இருக்கும், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, இதை வந்து ரீநேம் பண்ணுங்க. ரீநேம் app_icon_512.
நிமிஷம், நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணும். ஓகே, ஆல்ரெடி அந்த இப்போ நான் கிரியேட் பண்ண ஓகே, இப்போ நான் கிரியேட் பண்ண இமேஜை வந்து இது வந்து APP_ICON_300. ஏன்னா இது சைஸ் கம்மியா இருக்கு. இது வந்து 512. ஓகே, இப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்து நான் எடுத்துட்டு போயிட்டு உங்க இதுல அப்லோட் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ இங்க போயிட்டு மீடியால போனீங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் நான் அப்லோட் பண்ண போறேன் இங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஐகான் கிடைச்சிருக்கும். இது வந்து 512, இன்னொன்னு வந்து 300. ஓகே, நான் 512 காப்பி பண்ணுவேன், உங்களோட இதுக்கு வருவேன். ஓகே, கோர் சக்சஸ் பேஜுக்கு வந்தேன் அப்படின்னா இதை நான் இங்க பண்றேன். உங்களோட இதை ஓபன் பண்ணும். ஓகே, உங்களோட அமேசான் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணும். அமேசான் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிட்டு உங்களோட இதுல லாகின் பண்றீங்க அப்படின்னா லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இதை கிளிக் பண்ணுங்க. இதுல இல்லைன்னு நினைக்கிறேன், சாரி. எல்லாரும் இந்த மாதிரி 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேட்டர் ஆக்டிவேட் பண்ணுங்க, ரொம்ப செக்யூரிட்டி அது. ஓகே, கூகுள் அமேசான் வெப் சர்வீசஸ் 383392 383. உங்க அமேசான் அக்கௌண்ட்ல லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்க லைட் சைட் அக்கௌண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம கிரியேட் பண்ற இன்ஸ்டன்ஸ் LMF ஒர்க் ஷாப் ஒன்று கிரியேட் பண்ண இல்லையா, இதை ஓபன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒன்று வரும். சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, அந்த URL அங்க இருந்து காப்பி பண்ணீங்க இல்லையா, நம்ம மீடியா லைப்ரரியில இருந்து இங்க காப்பி பண்ணோம் இல்லையா, இதை காப்பி பண்ணிட்டு இங்க வந்து அந்த URL பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் கமாண்ட்ஸ் கொடுங்க. இந்த மாதிரி 3 கமாண்ட் கிரியேட் ஆகும். இதை காப்பி பண்ணுங்க, இங்க வாங்க, இங்க பேஸ்ட் பண்ணுங்க, என்டர். காப்பி பண்ணுங்க, இங்க வாங்க, பேஸ்ட் பண்ணுங்க, என்டர். இங்க காப்பி பண்ணுங்க, இங்க வாங்க, பேஸ்ட் பண்ணுங்க, என்டர். அவ்வளவுதான். அதே மாதிரி நீங்க இன்னொரு இது கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு ஐகான் கிரியேட் பண்ணோம் இல்லையா 300. இதை காப்பி பண்ணுங்க, இங்க வாங்க, இங்க பேஸ்ட் பண்ணுங்க, கிரியேட் கமாண்ட் கொடுங்க, இங்க ஒரு இது கிரியேட் ஆகும். இதை காப்பி பண்ணுங்க, இங்க வாங்க, இங்க பேஸ்ட் பண்ணுங்க, என்டர். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்படின்னா இப்ப வந்து QR மொபைல் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இங்க என்னோட ஐகான் தெரியுதா உங்களுக்கு? இப்போ கேஷை கிளியர் பண்ண போறேன். ஓகே, கேஷ்ன்றது என்ன அப்படின்னா உங்க இதுல வந்து Ctrl+Shift+Delete கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கேஷை கிளியர் பண்ணீங்க அப்படின்னா பாத்தீங்களா, அந்த ஐகான் நான் பண்ண ஐகான் இங்க வந்துச்சா பார்க்க முடியுதா? டைப் எஸ், அப்புறம் பே அட்டென்ஷன். இங்க ஒரு சின்ன இடத்துல இங்கேயும் அதே ஐகான் உங்களால பார்க்க முடியுதா? டைப் எஸ். இந்த ரெண்டத்தையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. என்ன பண்ணுங்க, இந்த LMF சிஸ்டம் செட்டிங்ஸ்ல போயிட்டு இங்க வந்து நேம் அவங்க இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன நேம்ல அதுல இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது போடுங்க. நான் இக்னைட் ஈவென்ட்னு போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதை சேவ் கொடுத்துட்றேன். இப்போ இதை 3 விஷயத்தையும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ ஆப் ஆக்டிவேஷன் கமாண்ட்னு இருக்கும். ஓகே, நீங்க அந்த ஆப் ஆக்டிவேஷன் கமாண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க வந்து நீங்க அப்லோட் பண்ற ஐகான் இங்கேயும் இருக்கணும். ஓகே, இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப் ஆக்டிவேஷன் கமாண்ட்னு ஒன்று இருக்கு, இதை காப்பி பண்ணிக்கோங்க, இங்க வாங்க, இங்க பேஸ்ட் பண்ணுங்க, என்டர். முடிஞ்சிருச்சு. இப்போ
இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணி காட்ட போறேன் வெப்சைட். ஓகே, இதை ஒரு ஆப்பா இன்ஸ்டால் பண்ணி காட்ட போறேன். ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கேஷ்ல இருந்து வர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ வந்து இதை நான் கிளிக் பண்ணிட்டு சேவ் அஸ் ஆப்னு கொடுத்தேன்னா இந்த மாதிரி தெரியுதுங்களா, இக்னைட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருதா. நான் இன்ஸ்டால் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதை எல்லா போன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். எவ்வளவு டைம் ஆச்சு? ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேனா? உங்களுக்கு மேபி 20 நிமிஷம் ஆகலாம், இல்ல 2 மணி நேரம் ஆகலாம். அதுக்கு மேல ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது நான் பண்ண லைவ்ல இருக்க வீடியோவை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க யார் வேணா இந்த கியூஆர் மொபைல் ரெசியூமுக்கு போயிட்டு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலாம். உங்க போன்ல வந்து அது இன்ஸ்டால் ஆயிடும். ஓகே, இஸ் இட் சிம்பிள்? டைப் எஸ் ஃபார் சிம்பிள். அவ்வளவுதான். இன்னைக்கு எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கான ரெக்கார்டிங் வந்து இங்க வரும். சரிங்களா? இன்னைக்கான ரெக்கார்டிங் இங்க வரும். சரியா? ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் எவ்ரிதிங். ஸோ வி வில் ஓப்பன் த வீடியோ. ஆண்ட்ராய்டு அப்ரூவல்லாம் தேவையில்லை சார். இது வந்து ஒரு பிடபிள்யூஏ ஆப்னு சொல்லுவோம். இது ஏன் இந்த மாதிரி ஆப் வந்து நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் நான் வந்து வீடியோவை சேஞ்ச் பண்றேன். ஓகே, ஸோ ஐ வில் ஸ்டாப் த ஃபோக்கஸ் மோட். ஏன் வந்து இந்த மாதிரி ஆப்பை நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா, வெப்சைட் வந்து இது வந்து இந்த வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணது இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமே வேலை செய்யும். ஓகே, நீங்க யாராவது இது வரையும் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த இந்த பாயிண்ட் வரையும் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அந்த வெப்சைட்டை நான் வந்து ஓபன் பண்ணி உங்களுக்கு நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன் எப்படி இன்டர்நெட் இல்லாம அது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுவும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம பண்றோம். நீங்க போன்லயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இங்க இன்ஸ்டால் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். என்னோட பாருங்க, போன் தெரியுது இல்லைங்களா? ஏன்னா நான் முடிச்சிட்டேன் இல்லையா, கியூஆர் மொபைல் resume.com. ஓகே, வந்துடுச்சு. நான் இன்ஸ்டால் பண்றேன். சேவ் அஸ் ஆப் இன்ஸ்டால் கேக்குதுங்களா? இன்ஸ்டால், டவுன்லோட் சக்சஸ்ஃபுல். ஓகே, ஸோ இப்போ இங்க வந்துரும். ஓகே, யா, இக்னைட் ஈவெண்ட் இன்ஸ்டால்டு தெரியுதுங்களா? இக்னைட் ஈவெண்ட் இன்ஸ்டால்டு. ஸோ இப்போ ஆப் மாதிரி ஓப்பன் ஆகும். தட்ஸ் ஆல். ஸோ டைப் இ ஃபார் எக்ஸைட்டட். ஸோ இதை பண்ண முடியுமா? உங்களுக்கு 7 நாள் டைம் இருக்கு. 7 நாளுக்குள்ள பண்ணி முடிச்சிடலாம் ஈஸியா. பட் ஆனா அந்த அவுட்கம் அண்ட் வீடியோ ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த வீடியோ இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு கிளைண்ட்ஸ் வருவாங்க உங்களுக்கு. அவுட்கம் வீடியோ, அந்த பட்டனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுங்க. அந்த ஐக்கானை வந்து உங்க செக்ஷன் ஹெட், செக்ஷன் லோகோன்னு ஒன்று இருக்கும், அங்கேயும் போயிட்டு அந்த நம்ம கிரியேட் பண்ண லோகோவை போட்டுருங்க. மேல வந்து இந்த மாதிரி என்ன சொல்றது, இங்க வந்து அந்த லோகோவை சேஞ்ச் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இந்த லோகோவை சேஞ்ச் பண்ணிடுங்க. இங்கேயும் ஒரே லோகோ வர்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே, கிளியர்? ஸோ எனி கொஸ்டின்ஸ்? ஸோ எனி கொஸ்டின்ஸ்? ஸோ நம்ம மீட் பண்ணுவோமா கடைசி செஷனுக்கு? கடைசி செஷன்ல தான் வந்து ஐ எம் கோயிங் டு டெல் யூ அபவுட் வாட். இங்க வந்து இங்க இருந்து நம்ம முடிக்க போறது இல்லை இந்த ஜேர்னியை. இங்க இருந்து அடுத்த 6 வாரத்துக்கு கண்டினியூ பண்ண போறோம். எல்லாரும் வரணும்னு அவசியம் இல்லை. யாரெல்லாம் இது புரிஞ்சுது பிடிச்சதுன்னா அவங்க எல்லாம் என் கூட அடுத்த 6 வாரத்துக்கு கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கு சில ஆஃபர்ஸ் அண்ட் நான் வந்து ஒரு ஆஃபர்ஸ் எல்லாம் நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். அது ஃபைனல் செஷன்ல மட்டும்தான் கொடுப்பேன். அந்த ஃபைனல் செஷனோட ரெக்கார்டிங் இங்க வராது. நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். ஓகே, ஃபைனல் செஷன் ரெக்கார்டிங் நீங்க லைவ்ல வந்தா மட்டும்தான் உங்களால வந்து அதுல உங்களுக்கு வந்து இந்த இது கிடைக்கும். ஸோ நீங்க லைவ்ல வாங்க. நம்ம 6:50க்கு நம்ம மீட் பண்ணுவோம். உங்க வீடியோ அதுல இருந்துச்சு அப்படின்னா உங்க வீடியோவை நான் மார்க்கெட் பண்ணுவேன். சரிங்களா? கிளியர்? 6:50 சார், 6:50. அப்புறம் அந்த ஈவெண்ட்டோட டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்புறேன். உங்களால அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, என்ன ஸ்கிரிப்ட் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா, அந்த இக்னைட் ஈவெண்ட்டோட பிரைஸ் 5,999. என்னோட கண்டினியூ பண்ற எல்லாருக்குமே அந்த டிக்கெட் நான் வந்து ஃப்ரீயா கொடுப்பேன். என்னோட ப்ரீமியம்ல அடுத்த 6 வாரத்துக்கு கண்டினியூ பண்ற எல்லாருக்குமே அந்த டிக்கெட் ஃப்ரீயா இருக்கும். அந்த ப்ரீமியமுக்கு ஜாயின் பண்றதுக்கான ஆஃபர்ஸ் வந்து நான் ஃபைனல் செஷன்ல தான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். நீங்க வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். இந்த வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம்.
உங்க உங்க ஆஃபர், உங்க அவுட்கம், உங்க வீடியோ போடும்போது அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம், மார்க்கெட் பண்ணி ரிசல்ட் வருதான்னு பார்க்கலாம். அப்புறம் நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னு சொல்றேன். ஓகே, கிளியர்? ஐ எம் நாட் ஏபிள் டு கனெக்ட் WordPress டு யூஸ் LMF செட்டிங். சாஹித் முகமது, நீங்க வந்து மேபி அந்த ஏ ரெக்கார்டு இங்க மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க. என்ன எரரோ அதை போட்டோ எடுத்து அனுப்புங்க. மேபி சம் ஒன் யூ கேன் கெட் ஹெல்ப். எங்களோட டீமும் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம 6:50க்கு நம்ம மீட் பண்ணுவோம் மறுபடியும். ஓகேங்களா? உங்களுக்கு ரெக்கார்டிங் நான் இதுல அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, எனக்கு வந்து how many of you think this workshop is okay? நான் போன அக்டோபர்ல இருந்து எவ்ரிடே என்னோட வீடியோ ஒண்ணு வந்துட்டு இருக்கு யூடியூப்ல. இதுல யாராவது பார்த்திருக்கீங்களா? ஒருத்தர் கூட பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா யூடியூப் இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி எஜுகேஷனல் கண்டென்ட்டை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க, என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்டை தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. நம்ம ஆஸ் அ பிசினஸ் ஓனர்ஸ் we cannot create entertainment content. அக்ரி? டைப் ஏ ஃபார் அக்ரி. பட் எப்படி இந்த 160 பேர் வந்தீங்க? அந்த ஆட் அது எப்படி பக்காவா பண்றது அதை தான் கடைசி செஷன்ல பண்ண போறோம். அந்த ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் அதை எப்படி பக்காவா பண்றதுன்றத நம்ம கடைசி செஷன்ல பண்ணுவோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இந்த செஷன் உங்களுக்கு யூ ஃபைண்ட் இட் ரியலி யூஸ்ஃபுல், லீவ் அ ரிவ்யூ ஆன் Trustpilot. ஓகே, இந்த Trustpilotன்னு ஒரு லிங்க் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஐ திங்க் நீங்க LMF ஸ்பேஸ் Trustpilot சர்ச் பண்ணீங்கனாலே வரும். இஃப் யூ ஃபைண்ட் இட் ரியலி யூஸ்ஃபுல் டில் ஹியர், நம்ம செஷனை முடிக்கல, யூ கிவ் அ ரிவ்யூ ஆன் த Trustpilot. அப்புறம் என்னோட கண்டென்ட்டை நீங்க போய் ஃபாலோ பண்ணலாம். இதை நான் பண்றது எல்லாமே நான் ஃப்ரீயாவே ஆல்ரெடி எல்லாமே யூடியூப்ல இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, ஏன்னா யூடியூபும் ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் அதை காட்ட மாட்டாங்க. ஓகே, அவங்க உங்களை என்டர்டைன்மெண்ட் மோட்லயே வச்சிருப்பாங்க. அதுதான் அவங்க வேலை. அதை அவங்க கரெக்டா வச்சிருக்கிற வரையும் தான் அவங்க அதை ஜெயிப்பாங்க. ஓகே, நம்ம இந்த சிஸ்டமை எப்படி பக்காவா யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் ஃபைனல் செஷன்ல ஐ வில் கிவ் யூ மை எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, we will meet by 6:50. Okay, clear?